அண்மையில் கிளிநொச்சி பிரதேசத்தில் ஒரு சொல்லி பாடகரான கணேஷ்குமார் சங்கீதன் கைதானது எந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அந்த சட்டத்தின் கீழே மற்றொரு கைது நிகழ்ந்திருப்பது, இந்த கைது சம்பவம் நிகழ்ந்திருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமாகும். மன்னார் மாவட்ட தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட கணேஷ்குமார் கரிசனின் கைதை முன்னிட்டு நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் பாரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். ஆகிய மத குருமார்கள், சமூக அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இதில் ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் நிற்கின்றோம். இந்த நாட்டில் நீண்ட காலமாக புறையோடி போயுள்ள தமிழ் மக்களுடைய அரசியல் விடயத்தில் இன்னும் ஒரு தீர்க்கமான ஒரு தீர்வை காண முடியாத சூழ்நிலையில் இந்த நாட்டுக்கு தேவையான இந்த பயங்கரவாத சட்டம் தேவையில்லை என்று இந்த நாடு முழுவதிலும் இருந்தும் அதே போன்று சர்வதேச நாடுகளில் இருந்தும் பல அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் அண்மையில் கிளிநொச்சி பிரதேசத்தில் ஒரு சொல்லி பாடகரான கணேஷ்குமார் சங்கீதன் கைதானது எந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அந்த சட்டத்தின் கீழே மற்றொரு கைது நிகழ்ந்திருப்பது, இந்த கைது சம்பவம் நிகழ்ந்திருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமாகும். ஆகவே அரசாங்கத்தின் இவ்வாறான செயல்பாடுகள் அரசாங்கம் கூறுகின்ற நல்லிணக்கத்துக்கும் சமாதான சூழ்நிலைக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் குந்தகம் விளைவிக்கும் என்பதை நாங்கள் இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்கமானது இவ்வாறான செயல்களை விட்டு தாங்கள் இந்த நாட்டில் மக்களை அச்சத்தின் சூழ்நிலைக்குள் வாழுவதற்கு வழிவிடுவது போல் தெரிகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து அகற்றிவிட்டு அதற்கு மாற்றீடாக சர்வதேச தரத்தில் உள்ள ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இந்த பாடகருடைய சங்கீதன் என்பவருடைய விடுதலையை கேட்டு நாங்கள் வருகின்ற வியாழன் ஒரு மக்களுடைய எழுச்சியில் கொண்டு ஒரு போராட்டம் ஒன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட இருக்கின்றோம். அதற்கு பின்வரும் அமைப்புகள் தங்களுடைய தார்மீக ஆதரவை தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அமைப்புகளை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். கணேஷ் அவர்கள் கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தின் பிரதான பஸ்தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக ஒரு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த போராட்டமானது வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 11/6/2026 அன்று பிரதான பஸ்தரிப்பு நிலையத்துக்கு முன்னால் அனைவரையும் அணிதிரண்டு இந்த அரசால் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த சட்டத்தை நீக்குவதாக கூறி வந்திருந்த போதும் தற்போது இந்த சட்டத்திலேயே நமது இளைஞர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதனால் இந்த போராட்டத்தினூடாக அந்த இளைஞனுக்கு நீதியை வேண்டியும் பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த நாட்டிலே நீக்கி எல்லோருக்கும் சமமான நீதியை வழங்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அதனை அடிப்படையாக கொண்டு பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தும் இந்த மன்னார் மாவட்டத்தை சார்ந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் அனைவரையும் அந்த போராட்டத்திற்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்கி இந்த போராட்டம் இந்த அரசுக்கு ஒரு பெரும் அழுத்தமாக மாறி
இந்த இளைஞரின் விடுதலையோடு இந்த சட்டமும் மாற்றப்படுவதற்கான ஒரு ஆணித்தனமான முடிவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக வேண்டி நிற்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.